Hello everyone, this is Gunawakulan from GL Tamil Tech School. So in the video நாங்க பார்க்க போறது வந்து tuple in Python. So Pythonல வந்து tuple and சொல்ற கான்செப்ட் and என்னன்னு சொல்லி டீடைலா பார்க்க போறோம். So போன வீடியோல வந்து நாங்க வந்து while loop பத்தி பார்த்திருந்தோம். while loop வந்து எப்படி யூஸ் பண்றது, அதோட யூசேजेस என்னன்னு சொல்லி. So இந்த வீடியோல வந்து tuple பார்க்க போறோம். So இந்த கான்செப்ட், அதாவது இந்த tuple and சொல்ற இந்த கான்செப்ட் வந்து pretty easy. ஏன்னு சொன்னா இது நீங்க ஆல்ரெடி வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க. அதாவது வந்து இதை நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா சொன்னா, உங்களுக்கு அந்த லிஸ்ட் என்ற ஒரு கான்செப்டை நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் அ லிஸ்ட். ஓகே, இட் இஸ் அ லிஸ்ட். லைக் இப்போ நான் ஆப்ஜெக்ட்ஸ் என்ற ஒரு வேரியபிள் லிஸ்ட்ல வந்து 2 டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, லிஸ்ட்னு சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை யோசிக்கலாம், இட்ஸ் அன் ஆரே. அதாவது வந்து நாங்கள் இது இப்போ C++ல இல்லை ஜாவாவில் வந்து இதை வந்து நம்ம ஆரேன்னு சொல்லுவோம். பட் பைத்தனில் வந்து லிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த டப்பிள்ற சின்டாக்ஸை நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. லிஸ்ட்டும் டப்பிளும் கிட்டத்தட்ட ஒன்று தான். பட் இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வந்து நாங்கள் டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். BMW அண்ட் டேவிட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டப்பிள் என்று சொல்கிறது வந்து வேறு எதுவுமே கிடையாது, லிஸ்ட் தான். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லிஸ்ட். அதோட லிஸ்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸை தவிர, அதாவது வந்து இந்த லிஸ்ட் நாங்கள் படிக்கக்குள்ள வந்து லிஸ்ட் மெத்தட்ஸ்ன்னு சொல்லி பல மெத்தட்ஸ் பார்த்தோம். அதாவது வந்து டிலீட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, அப்பெண்ட் பண்ணுறது, கடைசியில் வந்து ஒரு டேட்டாவை வந்து நாங்கள் அப்பெண்ட் பண்ணுறது, அப்படியான மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தோம். பட் இந்த டப்பிள்ல வந்து இப்படியான எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால், டப்பிள் என்னன்னு கேட்டால் லிஸ்ட் தான். பட் இதை நாங்கள் ரைட் பண்ணிடலாது, ரீட் ஒன்லி. பட் நாங்கள் அரே, அதாவது லிஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம். பல வகையான வந்து ஆப்ரேஷன்ஸ்களை வந்து லிஸ்ட்டில் செய்யலாம். பட் டப்பிளில் வந்து நாங்கள் எதையுமே செய்யலாது. இட்ஸ் ஒன்லி ரீட் ஒன்லி. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் இம்மியூட்டபிள் மீன்ஸ் இதை நாங்கள் சேஞ்ச் பண்ணிடலாது. இது ஒன்லி ஃபார் ரீட் ஒன்லி பர்பஸ். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஐ திங்க் கான்ஸ்டன்ட் வேரியபிள்னு சொல்லி படிச்சிருக்கலாம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள்னு சொல்கிறது வந்து அந்த டேட்டாவை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு இடத்தை வந்து என்டர் பண்ணால் அந்த டேட்டாவே இருக்கும், கான்ஸ்ட் வேரியபிள். ஓகே, அதே மாதிரி தான் இந்த டப்பிள் என்று சொல்கிற இந்த கான்செப்ட். ஸோ இதுதான் அதோட சின்டாக்ஸ். இதுவும் கூட கிடையாது. யூ டோன்ட் நீட் டு யூஸ் திஸ் கீவேர்ட் டப்பிள். ஓகே, யூ ஹாவ் டு யூஸ் ஒன்லி திஸ். ஸோ லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் என்ன வித்தியாசம் பண்ணு கேட்டால், லிஸ்ட்டில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம், டப்பிளில் வந்து நார்மல் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் சின்டாக்ஸ். ஏற்கனவே அந்த டப்பிள் கீவேர்டும் நீங்கள் போட தேவையில்லை. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டப்பிளில் வந்து நாங்கள் இம்மியூட்டபிள், ரீட் ஒன்லி, எது அப்பெண்ட் பண்ணிடல. அது ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு டேட்டாவை நீங்கள் இதுக்கிட்ட ப்ரோக்ராமேட்டிக்காக அப்பெண்ட் பண்ண போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் லிஸ்ட் மெத்தட் எல்லாம் பார்த்துருந்தோம். அப்படி எந்த ஒரு மெத்தடும் வந்து டப்பிளில் கிடையாது. இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இம்மியூட்டபிள் அண்ட் ரீட் ஒன்லி. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ணிடுவோம். லிஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ லைக் மைக் டிம் அண்ட் சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பிறகு வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால், இதை எப்படி வந்து அக்சஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதை அக்சஸ் பண்ணுறது pretty simple. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இப்போ டேவிட்ன்ற டேட்டாவை எடுக்கணும்னு சொன்னால் 1 சொல்லி கொடுத்தீங்க சொன்னால் அதை அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதை இப்போ நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் 24. ஸோ அந்த டேவிட்ன்னு சொல்கிற டேட்டா வந்து கிடைக்குது. ஓகே, இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டூ ஸ்லைசிங். லைக் இப்போ இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் ஒன்றிலிருந்து எல்லாம் இதுக்கு அங்கே இருக்கிறது எல்லாம் வந்து அக்சஸ் ஆகும். இது அக்சஸிங் பர்பஸ். லைக் பார்த்தீங்கன்னா டேவிட், மைக், டீம் எல்லாமே அக்சஸ் ஆகுது. இதே போல தான் லிஸ்ட்லையும். பட் நீங்கள் ஒன்லி டப்பிளில் அக்சஸிங் மட்டும்தான் செய்யலாம், அதை தாண்டி எதுவுமே செய்யலாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இண்டெக்ஸ் டேவிட்ன்னு சொல்லி டைப் பண்ணால், ஓகே, it will return the index of David. இந்த டேவிட்ற இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி மைக்ன்னு டைப் பண்ணால் மைக்ன்ற டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கிற இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். லைக் தட் இப்போ நான் ஆப்ஜெக்ட்ஸ் 2ன்னு சொல்லி இன்னொரு
tuple வந்து create பண்றோம் objects2 இது object1 so இதுல வந்து like for example table so நான் இதுல enter பண்ற data maybe sense make பண்ணாம இருக்கலாம் சும்மா normal data தான் enter பண்றேன் என்ற எனக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவை குயிக்காக வந்து enter பண்றோம் ஈஸி பர்பஸுக்காக வேண்டி so for example இதை நாங்கள் எப்படி செய்யலாம் object total object1 plus object2 இப்போ object total object என்று சொல்றதை நாங்கள் print பண்ணோம்னு சொன்னா ஃபுல்லாக வந்து print ஆகிருக்கும் அதாவது டபுள் நாங்கள் டபுளை வந்து ஜாயின் பண்ணலாம் we can join for example இந்த டூ டபுள் இந்த டபுளையும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி இப்படி எடுக்கலாம் லைக் for example BMW team table fonts for example இப்போ நான் வந்து 1045 element access பண்ண போகிறேன்னு சொன்னால் it's going to work okay font means this okay இது வந்து வேலை செய்யும் என்ன சொன்னால் நாங்கள் ஜாயின் பண்ணலாம் பட் இந்த எடிட் பண்ணுறதோ சப்போஸ் நீங்கள் இதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறதோ ப்ரோக்ராமேட்டிக்காக அதாவது லிஸ்ட்டில் நாங்கள் செய்தது போல் இல்லை இதுக்குள்ள இந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறதோ அப்படி எதுவுமே செய்யலை அது ஏன்னு கேட்டால் டபுள் வந்து ரீட் ஒன்லி ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டபுள் இப்போ நான் வந்து 2 டபுள் கிரியேட் பண்ணியிருந்தேன் 2 objects1 object2 பட் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க லிஸ்ட் வந்து லிஸ்ட்டை கூட நாங்கள் ஜாயின் பண்ணலாம் அதே போல் வந்து லிஸ்ட்டில் வந்து பல வகையான மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்கிறது டேட்டாவை சேஞ்ச் பண்ணலாம் அப்பன் பண்ணலாம் ரிமூவ் பண்ணலாம் இடையில வந்து இன்சர்ட் பண்ணலாம் அப்படி எதுக்குமே வந்து டபுளில் நாங்கள் செய்யலாது அதே மாதிரி லிஸ்ட்டை நாங்கள் லூப் பண்ண லிஸ்ட்டை அதே போல் டபுளையும் லூப் பண்ணலாமான்னு கேட்டால் எஸ் ஃபார் எக்ஸாம்பிள் for loop போட்டு 4x in total objects so இந்த x வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக வந்து கொண்டிருக்கும் லைக் திஸ் ஸோ நீங்கள் இதில் வந்து மற்றதெல்லாம் நீங்கள் you could do this like for example left string பண்ணலாம் my object name is ஸோ இதுக்குள்ள வந்து இந்த எக்ஸை கொண்டு போட்டீங்கன்னு சொன்னால் ஆப்ஜெக்ட் நேம் இஸ் லைக் 1 by 1 காட்டி கொண்டிருக்கும் ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இட்ஸ் நார்மல் இது ஒரு லிஸ்ட் மாதிரி தான் நீங்கள் லிஸ்ட்டை போல் எல்லாம் செய்யலாம் ஒன்று மட்டும் செய்யலாது சேஞ்ச் பண்ணிடலாது அதில் இருக்கிற டேட்டாவை ஒன்றும் செய்யலாது பிகாஸ் இட்ஸ் ரீட் ஒன்லி எக்ஸ்ட்ராவை ஒன்று ஆட் பண்ணிடலாது ஸோ அப்படியான விஷயங்கள் வந்து டபுளில் வந்து மியூட் பண்ணப்பட்டதுக்கு ஓகே அண்ட் இதே போல் இப்போ சப்போஸ் டபுளை வந்து லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணலாமா இப்படி ஒரு கேள்வி வரலாம் எஸ் இட் இஸ் பாசிபிள் அதாவது வந்து நாங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அதாவது காஸ்டிங் சொல்லி அது கான்செப்ட் ஒன்று படிச்சுனாங்க பட் அந்த காஸ்டிங்கில் வந்து டீட்டெயில்டாக லிஸ்ட்டை டபுளுக்கு கன்வெர்ட் பண்ணுறது டபுளை லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கல பட் இதில் நாங்கள் ஒன்றை காட்டுறோன்னு பார்த்துக்கொள்ளுங்க கன்வெர்டட் டு லிஸ்ட்ன்னு சொல்கிறது இல்லை ஒரு வேரியபிளில் நான் செய்தேன்னா டபுள் ஓகே ஏகே நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணால் நம்பர்னு போட்டோம் ஸ்ட்ரிங்னு சொன்னால் எஸ்டிஆர்னு சொல்லுவோம் இங்கே வந்து டபுள் நான் டபுளுக்கு கன்வெர்ட் பண்ண போவேன் சாரி நாட் டபுள் லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போவேன் இந்த லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணால் தானே அப்பன் பண்ணலாம் டிலீட் பண்ணலாம் ஸோ இந்த டோட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இப்போ லிஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன் இதை நான் செக் பண்ணணும்னு சொன்னால் இதை வந்து ஐ வாண்ட் செக் இட் ஸோ இதை நான் வந்து மெயின் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுறேன் ஸோ print type of not type objects so total objects வந்து print பண்ண மாதிரி type பார்த்தீங்கன்னு சொன்னால் வடியாக பார்த்தீங்க tuple எதோட total objects ஸோ இந்த converted to listல total object நாங்கள் வந்து லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிருக்கேன் பட் டோட்டல் converted to list டைப்பை பார்ப்போம் அந்த டேட்டா டைப் என்ன மாதிரின்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக மாறித்து ஸோ இப்போ என்ன நடந்ததுக்குன்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து இந்த டபுள் வந்து லிஸ்ட் இப்படி ஒரு லிஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிது இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் சில இதையும் செய்து காட்டுது ஃபார் எக்ஸாம்பிள் அப்பண்ட்
இப்போ நான் எங்கே அப்பெண்ட் பண்ணுறேன்னா டோட்டல் ஆப்ஜெக்ட்ஸில் அப்பெண்ட் பண்ணுறேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் டோட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் டேட்டா டைப் வந்து டப்பிள். ஸோ இப்படி நான் பண்ணக்குள்ளே வந்து எனக்கு வந்து இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று காட்டும், டப்பிள் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் அப்பெண்ட் பண்ணுறது வந்து அப்படி ஒரு ஆட்ரிபியூட்டே இல்லைன்னு சொல்லுது. ஓகே, இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கோம், இந்த டேட்டா இந்த டப்பிளை வந்து லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கன்வெர்டட் லிஸ்ட் டாட் அப்பெண்ட்னு சொல்லி டைப் பண்ணி போட்டு லாஸ்ட் எலிமெண்ட்னு சொல்லி ஒன்று என்டர் பண்ணுறோம். லாஸ்ட் எலிமெண்ட்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இஃப் வி பிரிண்ட் திஸ் லைக் இதை நாங்கள் பிரிண்ட் பண்ணோம்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா BMW கடைசியில் பார்த்தீங்களா லாஸ்ட் எலிமெண்ட்ன்ற வந்து என்டர் ஆகிருக்கு. உண்மையிலே இங்கே நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால் டப்பிள் என்ற கான்செப்ட் வந்து ரீட் ஒன்லி, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அந்த ரீட் ஒன்லி கான்செப்டை நாங்கள் டிஃப்ரெண்டாக அதாவது லிஸ்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணலாம். இதே போல் லிஸ்ட்டை நீங்கள் டப்பிளுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்குரிய கீவேர்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி டப்பிள் என்று போடணும். பட் அந்த டப்பிள் என்று போடணும்னு சொன்னால் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இது வந்து லிஸ்ட் அதிக்கணும். ஸோ நீங்கள் அப்படி வந்து கன்வெர்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் செஞ்சோம்னா இந்த டப்பில் வந்து ஜாயின் பண்ணி போட்டு அதை நாங்கள் வந்து ஸோ லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி எலிமெண்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த கன்வெர்டட் டு லிஸ்ட்ன்னு சொல்கிற இந்த வேரியபிளில் நீங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணலாம். அது வேலை செய்யும். என்னன்னு சொன்னால் அந்த டேட்டா டைப் வந்து சேஞ்ச் ஆகிடுது. அந்த டேட்டா டைப் செக் பண்ணுற மெத்தட்டும் நான் ஆல்ரெடி காட்டுனேன். நான் லைக் டைப் ஃபார் எக்ஸாம்பிள் கன்வெர்டட் டு லிஸ்ட்டை வந்து செக் பண்ண சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் லிஸ்ட். ஓகே, லிஸ்ட். ஓகே guys, I hope you understand. இது உங்களுக்கு விளங்கிதிக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிதிக்குமென்னு நினைக்கிறேன் டப்பிள் அண்ட் அண்ணன் சொல்லி. ஸோ I will see you in the next video.